ஹலோ ஆல், வணக்கம். இன்னொரு ஒரு வீடியோ ஆஷஸ் பற்றி தான். ஆனால் நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல ஆஷஸ் எப்போ T20 ஃபார்மேட்டாக மாறிச்சு அப்படின்னு நினச்சி பார்க்கல. அதே மாதிரி எந்த கிரிக்கெட் ரிவ்யூவரும் வந்து ஆஷஸை வந்து 2 நாளுக்குள்ளே வந்து ரிவ்யூ பண்ணி மேட்ச் அனாலிசிஸ் பண்ணுவோன்னு நினச்சி பார்க்கல. ஸோ இதில் கொடுமை என்னன்னா, நான் காலையில் 5 மணிலேருந்து வேற ஆஷஸ் பார்த்துட்டு இருக்கேன். என்ன கொடுமை சார். ஓகே, பேசுவோம். மாஸ்டர், உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. இது வந்து T20, என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இது வந்து T20யா இல்ல வந்து ஆஷஸ் டோர்னமெண்ட், இல்ல நீங்க வந்து ஆஷஸ்ன்ற பேரை வந்து T20க்கு மாத்திக்கிறீங்களா? ஓகே, அதான் சரி, உங்க 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். எண்ட் ஆஃப் த டே நேத்து வந்து என்ன நான் என் மைண்ட்ல வச்சிருந்தேன்னா, நம்மள ஆஃப்லைன்ல பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இது மாதிரி இங்கிலாந்துக்கு வந்து பெஸ்ட் டே 1 இன் ஆஷஸ் வந்து கிடைச்சிருக்காது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவை அந்த ஆன் த ரோப் சொல்லுவோம் இல்லைங்களா, இதுக்கு மேல வந்து ஆஸ்திரேலியாவை அதுக்கு மேல நீங்க கார்னர் பண்ணி புஷ் பண்ண முடியாது. தேவர் பேசிக்கலி கைண்ட் ஆஃப் க்ளூலெஸ், பேட்டிங் வந்து ரொம்ப போரா தெரிஞ்சது. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒன்லி மேபி இங்கிலாந்து கேன் டு இட். உங்களோட 2வது கொஸ்டின் என்ன கேட்டீங்க? T20யா இதுவா? ஆக்சுவலா வந்து கொஞ்ச நாளா வந்து நானும் இன்னொரு என் ஃப்ரெண்டுமே பேசுவோம். இங்கிலாந்து இஸ் பிளேயிங் டெஸ்ட் லைக் ஓடிஐன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுவாது ரீசனபிளா இருந்தது. இப்ப T20 லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. வெறும் 66 ஓவர் தான் மாஸ்டர் ஆடி இருக்காங்க, 2 இன்னிங்ஸும் சேர்த்து. அவங்க இத்தனைக்கும் இவங்க டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. 66 ஓவர் தான் ஆடி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 66 ஓவர்ல இங்கிலீஷ் டெஸ்ட் டீம் அவுட் ஆனது வந்து 1904. ஸோ 100 வருஷத்துக்கு மேலே இவங்க இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஃப்ரைடே அதான் நான் சொன்னேன்ல, நான் காலையில் ஆஃபீஸ் போகும்போது எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமான பிரைட் மூஞ்சோட பார்த்தேன். அதாவது வந்து இதுன்ட்டு ஐ திங்க் இங்கிலீஷ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங் டே ஆக்சுவலாக, இன்க்ளூடிங் மீ. சி, நீங்கள் தோத்து போங்க, தட் இஸ் ஃபைன். த கேம் கேன் ஹாவ் லைக் ஒன்லி ஒன் வின்னர், தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் வந்து நீங்கள் கம்பீட் பண்ணுங்க, ஆடுங்க. எனக்கு புரியல, யூ ஹாவ் டு ஆன்சர். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இது வந்து என்ன அப்ரோச்சு, என்ன இது எனக்கு புரியல. 11 மணிக்கு பர்த் டைமில் 11 மணிக்கு நான் உங்களுக்கு அந்த ஸ்டாட்ஸ் அனுப்பிச்சிருந்தேன். 11 மணிக்கு லீட் பை 60 ரன்ஸ் இருந்திருக்காங்க சார், நோ லாஸில். 5 மணிக்கு மேட்ச் தோத்துட்டு நிற்கிறானுங்க. என்டையர் டெஸ்ட் மேட்ச் அது. இல்ல, நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். ஓகேங்களா, எனக்கு என்ன இதுனா, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு மேட்ச் வந்து கம்ப்ளீட்டே பண்ணாட்டே அது ஒரு மாதிரி ஃபீலிங். ஓகேங்களா, நான் வந்து ஹோப் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேடா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றப்போ ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து என்ன புரியலன்னா, நீங்க வந்து வெறும் 8 ரன், வெறும் இன்னைக்கு காலையில 8 ரன் தான் 11th பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணியிருக்கான். அதுலயும் நீங்க டிக் அடிச்சிட்டீங்க. ஸோ டிக் அடிச்சுட்டு நீங்க பேட்டிங் ஆட வரீங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஜாக் கிராலி அவுட் வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நியூ பால், இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து வரவங்க எல்லாம் பேட்ஸ்மேனா இல்ல வேற ஏதாவது? இல்ல, இன்ஃபேக்ட் வந்து போப்பும் பென் டக்கெட்டும் வந்து தேவர் பில்டிங் லைக் ஸ்மால் சாலிட் பண்ணாங்க. ப்ரூக் அவுட் பாத்தீங்களா? நான் பேச இல்ல, அதுதான் நான் ஆக்சுவலா அந்த இதை வந்து ஒரு ஃப்ரேம் எடுக்க விட்டுட்டேன் நானு. ப்ரூக்கு ஃபர்ஸ்ட் வந்து போப்பு, ப்ரூக்கு, ரூட் எல்லாருமே வந்து 3 பேரையும் ஃப்ரேம்ல வச்சு காமிச்சாங்க. பேட்டு வந்து ரொம்ப அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் வந்து நல்லா அப்படி ஃப்ரீயா அப்படி வந்து தொங்கிட்டு இருக்கு. அது அவுட் ஆக வேண்டிய பாலே கிடையாது. 3 பேருமே வந்து டாப் 3. ஆமா, டாப் 3 பிளேயர்ஸ். அவங்களுக்கு 3 பேருமே வந்து புவர் ஷாட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க வந்து ஒரே மாதிரி தான் விளையாடுவோம். நான் வந்து இவங்க ஆடுற பேட்டிங் பார்த்து நான் உண்மையிலேயே வந்து என்ன நினைச்சேன், பிச்சு வந்து ரொம்ப மோசமா இருக்கு போல இருக்கு. இல்ல, நான் பிச்சை ப்ளேம் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு மேட்ச்ல உஸ்மான் கவாஜாவும் வந்து இன்ஜுரினால வெளியில போயிட்டாரு. சோ வந்து இப்ப யார் வந்து ஓப்பனிங் இறக்குவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா நம்மால் வெளில வரான் டிராவிஸ் ஹெட். டேய் நான் ஆடுறவா அப்படின்னு, நீ போடு அப்படின்ட்டு போடுறான். நான் தான் எப்பயுமே சொல்லுவேனே, டிராவிஸ் ஹெட் இஸ் ஆல்வேஸ் இல்ல, வந்த உடனே உள்ள இறங்கும் போதே டிராவிஸ் ஹெட்டை பார்த்து பேண்டர் போப்பு டக்கெட். இல்லைங்க, ஆனா இங்கிலாண்டோட தான் அந்த பேட்டிங் வந்து பிஃபோர் வி கோ இன்டு ஆஸ்திரேலியா சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்தவொடனே விக்கெட் எடுத்தாச்சு, பிக் டிக். ஓகேங்களா, எவ்வளவு லீடு? 42-ஆ 45-ஆ 41 ரன்ஸ் லீடு. அதுக்கு மேல வந்து இந்த பிச்சில் வந்து கிடைக்காது உங்களுக்கு. ஸோ அதை எடுத்தாச்சு. ஓகே, கிராலியுமே வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பிளே பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் ஃபைன். அடுத்து ஒரு சாலிட் பேஸ். ஆமா, அடுத்து சாலிட் பேஸ் போட்டாங்க. அதை கேபிட்டலைஸ் பண்ணணும். ஓகேங்களா, பிச்சு வந்து தேர் வாஸ் சம்திங். ஓகேங்களா, ரொம்ப மோசமாலாம் இல்லை. இவங்க 3 பேரும் வந்து நாங்க வந்து இப்படிதான் விளையாடுவோம், கொஞ்சமாச்சும் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, கரெக்டா டெஸ்ட் கிரிக்கெட் போப்புலாம் வந்து எங்கேயோ போற பால போய் விட்டுறாரு.
ஆமா, பால போய் விரட்டுறாரு. பந்து இன்னும் பால் புதுசா தான் இருக்கு. இத வந்து ஒரு 35-40 ஓவருக்கு அப்புறம் வந்து ஆஸ்திரேலியால வந்து ஆப்வியஸ்லி குக்கபுரா பால் வந்து மூவ் ஆகாது. ஓகேங்களா? அப்போ வந்து நீங்க டாமினேட் பண்ணலாம். அந்த ஒரு 15-20 ஓவருக்கு வந்து கொஞ்சம் அகைன் ரன்ஸுமே வந்து அவங்க ரொம்பலாம் வந்து வராம கஷ்டம்லாம் படல. வந்து இட் வாஸ் ஓகே. கொஞ்சம் வந்து டெக்னிக்க வந்து ப்ராப்பரா ப்ளே பண்ணியிருந்தாலே ஓகே. சரி, போப் அவுட் ஆனவனேவாவது வந்து இவர் வந்து நிறுத்தியிருக்கணும் ரூட். அவரும் ஏன் டிரைவ் பண்றாருன்னு எனக்கும் தெரியல. கேரி ப்ரூக் வந்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா வந்து கொஞ்சம் கரெக்டான வேர்ட் யூஸ் பண்ணா பிரெயின்லெஸ் ஷாட்ஸ். இல்ல நாங்க பிரெயினே வந்து இல்ல டெக்னிக் சார். லெஸ் ரிலை எல்லாம் பண்ண கிடையாது. மாட்டோம். பிரெயினே கிடையாது. லெஸ் எல்லாம் கிடையாது. பிரெயினே கிடையாது இவங்களுக்கு. அண்ட் இதே மாதிரி இல்ல இதே மாதிரிலாம் இல்லை. இந்த மேட்சுக்கே நான் வந்து இவங்களை டிசர்விங்கா சொல்லுவேன். தே ஆர் நாட் கிரிக்கெட்டர்ஸ் அட் ஆல். தே ஆர் ஜஸ்ட் என்டர்டைனர்ஸ். எப்படி வந்து ஆக்டர் கரெக்ட், வந்து கரெக்ட், ஸ்டேஜ்ல கரெக்ட். வந்து இது பண்ணுவாங்களோ, தே ஆர் நாட் கிரிக்கெட்டர்ஸ். ஐ எம் நாட் கோயிங் டு கால் தேம் அஸ் கிரிக்கெட்டர்ஸ் ஆமா, பிகாஸ் ஆமா. தே ஹவ் ஹெவிலி disappointed all the English crowd. We are not worried about you losing 5-0, but the way you lose is like you deserve to be like criticized அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் தான் சொன்னேன்ல, 100 வருஷத்துல எந்த டீமும் இது பண்ணியிருக்காது. இன்னும் 100 வருஷத்துல எந்த டீமும் இது பண்ணாது. பிகாஸ் கிரிக்கெட்டர்ஸ் வில் நெவர் டூ. தீஸ் கைஸ் ஆர் லைக் பிளேயிங் லைக் அன் ஆக்டர்ஸ். ஸோ இவங்க வந்து ஆமா, அந்த என்டர்டைன் பேஸ்பால் இது வர்றப்ப வந்து வி வாண்ட் டு என்டர்டைன் பீப்புள்னு அதான் சொன்னாங்க இல்லைங்களா? டிராவிஸ் ஹெட் என்டர்டைன்மெண்ட் இஸ் அ காமிச்சாரு ஃபேக்டர். பட் பேஸ்பால்னா என்ன அப்படின்ட்டு. என்டர்டைன்மெண்ட்காண்டி மட்டும் விளையாட முடியாது. கரெக்டா? யூ கேன் என்டர்டைன் பை லைக் ஸ்கோரிங் ப்ராப்பர் செஞ்சுரிஸ் ஆர் யூ கேன் என்டர்டைன் லைக் லூசிங் ஆல் த விக்கெட்ஸ் இமிடியட்லி. என்னைய பொறுத்தளவுக்கு அந்த இன்னிங்ஸ்ல எக்ஸப்ட் ஸ்டோக்ஸ் பால் மற்ற எந்த விக்கெட்டுமே இன்க்ளூடிங் பென் டக்கெட்டுமே வந்து அவர் அந்த பாலை லீவ் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து நல்ல பால் மாதிரி தெரியும் பிகாஸ் த வே ஹி வாஸ் பிளேயிங் தட் ஷாட். அதை தவிர இது ஸ்டோக்ஸ் விக்கெட்டை தவிர எந்த விக்கெட்டுமே வந்து ஐ டோன்ட் அக்ரி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பிச். தெர் வாஸ் சம்திங் யூ குட் ஹவ் பிளேட் பெட்டர்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் த பேட்ஸ்மேன் சைட். அகைன் ஆஸ்திரேலியா வந்து கண்டினியூஸா அந்த ப்ரெஷர் அப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா சார் வாட் பேசிக்கா எல்ஸ் யூ இங்கிலாந்து வந்து எக்ஸ்பெக்ட்? கொடுத்துட்டாங்க கையில. ஆமாம் ஆமாம் ஆமாம். வாட் எல்ஸ் யூ எக்ஸ்பெக்ட்? அதுக்கப்புறம் வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நக்கலாக ஒரு ஐ மீன் எஸ் நக்கலாக தான் சொன்னார். ஐ திங்க் ஹி டிசர்வ் டு சே தட். இவங்க கேட்கும் போது வந்து இந்த ஓப்பனர் வந்து அலெக்ஸ் கேரி இல்லை வந்து வேறு யாரையாவது அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி, இல்லை க்ரீன் வருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் டாக் இருந்துச்சா, இல்லை டிராவிஸ் ஹெட் தான் ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் ஆனோடனே அவர் சிரிச்சுட்டு நேத்தன் லைன் வாஸ் ஆல்சோ இந்த கண்டென்ஷிப், பட் ஆனால் நாங்கள் தான் வந்து அவரை இது பண்ணி நாங்கள் வந்து டிராவிஸ் ஹெட் அமிச்சோம் அப்படின்னாரு சிரிச்சுட்டு. நல்லா விளையாடுறானு இல்ல, பட் ஆனா டிராவிஸ் ஹெட்டோட இன்னிங்ஸ பத்தி பேசி ஆகணும். ஓகேங்களா? ஆமா ஆமா. அதாவது சான்ஸே இல்ல. எக்ஸ்ட்ராடினரி இன்னிங் சார். வேர்ல்டு கப் ஃபைனல் செஞ்சுரி சார். WTC ஃபைனல் ஃபைனல் செஞ்சுரி. செஞ்சுரி எனக்கு அதெல்லாம் தான் கண்ணுக்கு வந்துட்டு போச்சு. எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸு. அவருக்கு வந்து அவர் வந்து க்ளீன் மைண்ட் செட்டில் தான் வந்தார். நான் மேலே வந்திருக்கேன், ஐ டோன்ட் ட்ரை டு லைக் பிளாக் த பால்ஸ், நான் அடிக்கிறேன், அவுட் ஆனால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி, நான் அட்டாக் தான் பண்ணுவேன், உங்களோட பேஸ் பாலை நான் திருப்பி காட்டுறேன், நீ வந்து முடிஞ்சா கவுண்டர் பண்ணு அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. தே ஹேட் நோ ஆன்சர். அவ்வளோதான். ஒன்ஸ் வந்து ஒரு 2-3 பால் நல்லா வலுவாக வந்து 4 லைனுக்கு இந்த பக்கம் போயிட்டு வரும்போது பால் சாஃப்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பால் வாஸ் நாட் டூயிங் லைக் எனி திங். கும்பரா பால் ஆஸ் யூ செட். அதுக்கப்புறம் தே ஹேட் லைக் நோ ஆன்சர்ஸ். யூ டோன்ட் பிலீவ் இவங்க பேஸ்பால் நாங்கள்லாம் வந்து ஆர்மி, நாங்கள்லாம் வந்து இது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. யூ டோன்ட் பிலீவ் 7th ஓவரில் ஃபீல்டை ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. தேர் வாஸ் நாட் ஈவன் அ ஒன் ஸ்லிப். ஆமா, இந்த அடி அடிச்சா என்ன பண்ண முடியும்? இன்ஃபேக்ட் இப்ப டிராவிஸ் ஹெட் வந்து ஐ திங்க் 3rd ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி ஃபார் ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன். 69 பால்ஸ் ஜாயிண்ட் வித் டேவிட் வார்னர்னு நினைக்கிறேன். அது வந்து செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் அதான் நீங்க சொன்ன மாதிரி இன்டென்ட் இங்கிலாந்து சைட்ல இருந்து யோசித்து பாத்தீங்கன்னா 35 ஓவருக்கு அப்புறம் திரும்ப பவுலர்ஸ் வந்து பவுலிங் போடுறாங்க. இன்ஃபேக்ட் பவுலர்ஸ் தான் ரொம்ப நேரம் பேட்டிங் பிடிச்சாங்க. கார்ஸ், அட்கின்ஸ் அவங்க தான் நிறைய ரன் பிடிச்சு அவங்க தான் நிறைய எடுத்தாங்க. ஸோ ரெஸ்டே கொடுக்கல. அது போக நீங்க சொன்ன மாதிரி பிச்சு வந்து இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ் அப்பே வந்து கொஞ்சம் நார்மலா ஆயிடுச்சு. இவங்க போடுறப்ப ஆயிடுச்சு. அது போக அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லாதனால ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய இன்ஸ்டன்ஸ்ல வந்து ரிக்கி பாயிண்டிங் வந்து சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுவார். அவர் கமெண்ட்ரியில வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லுவார். அதாவது இந்த மாதிரி பேட் பேடு வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஏதோ கேப் இருக்கிற மாதிரி இருக்கு, ஐ திங்க் ஹீஸ் வல்னரபிள்னு வரும். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்கே வந்து ஒரு பால் அவுட் ஆகும். அதே மாதிரி வந்து பவுலிங் ஆக்ஷன் வந்து இப்போ ரிதம் கரெக்டாக இருக்கு, இப்போ ஐ திங்க் திஸ் பிளேயர் இஸ் கோயிங் டு கெட். அதே மாதிரி இவர் வந்து இங்கிலாந்து இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து என்ன சொன்னார்னா, ஐ திங்க் பிச் ஹாஸ் பின் ஈஸ்ட் அவுட் அப்படின்ற மாதிரி சொன்னார். இட் இஸ் கோயிங் டு கெட் கம்ஃபர்டபுள். இங்கிலாந்து வந்து கேரி ஆகாம தே ஹாவ் டு ஸ்டிக் டு டெஸ்ட் கிரிக்கெட் ரூல்ஸ்னு சொன்னார். ஆனால் நம்ம ஆளுங்க கேட்பாங்களா? இல்லை, நாங்கள் வந்து இப்படி தான், நாங்கள் வந்து ஆர்மி, நாங்கள் வந்து என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னு ஆடினாங்க. இல்ல, அதான் தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி இந்தியா டிட் லாஸ்ட் டைம். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், வீடியோல சொன்னாங்க. இந்தியாவும் மேட்ச் இதே டெம்ப்ளேட் தான் போச்சு. 150, 100. இந்தியா வந்து அதுக்கு அடுத்து ஜெய்ஸ்வாலும் கோலியும் வந்து 100 அடிச்சு பிக் ஸ்கோர் 500+ டார்கெட் கொடுப்பாங்க. அதுதான் பேட்டர்னு. நான் இன்னைக்கும் அதான் ஹோப் பண்ணேன். இங்கிலாந்து வந்து யூ ஷுட் பேசிக்லி பேட்
ஆஸ்திரேலியா அவுட் ஆஃப் த கேம். அதுதான் இன்னைக்கு காலையில நான் எந்திரிக்கிறப்ப எதிர்பார்த்தேன். உங்க மெசேஜ் படிச்சோன்னு நினைச்சேன். சரி ஏதோ குளறுபடி பண்ணிட்டாங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. பட் குடோஸ் டு டிராவிஸ் ஹெட் அண்ட் ஆஸ்திரேலியா ஃபார் கீப்பிங் த ப்ரெஷர். இன்ஃபேக்ட் இந்த மேட்ச் மட்டும் அப்படியே வச்சு முடிச்சிருந்தா ஆஸ்திரேலியா ரெக்கவர் ஆக கஷ்டம். ஏன்னா the way they batted was இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நான் கூட ப்ரிவியூல சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கு இன்னும் வல்னரபிலிட்டி இருக்கு. பிச்சில் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களும் பெஸ்ட் பேட்டிங் டீம் இதெல்லாம் இல்லை. பட் தே ஹேவ் த ரெக்வயர்ட் பேக்கேஜ். இன்னைக்கு அவங்க ஆக்சுவலா வந்து இங்கிலாந்து பண்ண இன்னும் மிஸ்டேக் என்னன்னா, ஹெட்டை வந்து நல்லா ரன்னை கொடுத்து அவருக்கு ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. லாவிஸ்டன் 50 அடிச்சிட்டாரு. இப்ப ஸ்டீவ் ஸ்மித்துக்கும் வந்து இது வின் வந்துட்டனால ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ தே வில் கம் வித் மோர் கான்ஃபிடன்ஸ். வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் லைக்லி கம்யூன்ஸ் வந்துருவாருங்கிற மாதிரி தான் ஸ்டீவ் ஸ்மித். ஏன்னா நிறைய நாள் இருக்கு, இப்பயே 3 நாள் கேப், அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்துருவாங்க. ஆஸ்திரேலியா பயங்கர பிக்கா ப்ரிப்பேர் ஆயிட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா வருவாங்க. இங்கிலாந்துக்கு வந்து I think they have found their opener as well. Usman Khawaja has played his last innings, so Weatherhead கூட வந்து டிராவிஸ் ஹெட் தான் இனிமேல் ஓப்பன் பண்ணுவாரு. அவர் வந்து லைக் நம்பர் 3க்கு வந்து மேபி கிரீன் யாரையாவது வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு ஸ்டீவ் ஸ்மித் வந்து 4 வருவார். ஸோ ஐ மீன் லாபிஷேனை வந்து 3க்கு ஆட வச்சுட்டு ஐ திங்க் திஸ் இஸ் வாட் கோயிங் டு பி த பேட்டர்ன். பேட் கமின்ஸும் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு இது வந்து ஆமா ஆமா அதான் அது நம்ம டீட்டெயிலா பேசுவோம். பட் வெரி டிசப்பாயிண்டட் இங்கிலாந்து. ஆமா இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல. நான் வந்து ஏதாவது சொதப்புவாங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, வந்து இந்தியா பேட்டர்ன் மாதிரியே போவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆடுவாங்க பட் ஆனா 500 லீடு கொடுக்கலனாலும் வந்து 350 இன்னைக்கு டே ஃபுல்லா ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா வந்து நினைச்சது நீ அப்படிலாம் நினைக்க கூடாது தம்பி, நாங்க கிரிக்கெட்டர் கிடையாது, நாங்க வந்து என்டர்டைனர்ஸ் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். தட் பீயிங் செட், இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் இன்னைக்கு வந்து ஜோர ஆரம்பிச்சது. இன்னைக்கும் வந்து புது கேப்டன் ரிஷப் பண்ட். ஆனாலும் ஒரு பழைய விஷயம் தான் நடந்துச்சு, நம்ம டாஸ் தோத்துட்டோம். நம்மளுக்கும் டாஸுக்கும் அது என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. அதாவது 0.0000000 ஏதோ ஒரு கமெண்ட் படிச்சேன் நானு. இந்தியா losing the toss and Mitchell Starc taking wicket in the first over has become a norm. ஆமா இதுதான் அந்த இது போச்சு. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டார்டட் தேர் பேட்டிங், நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜஸ்ட் த ஸ்ட்ரோக் ஆஃப் லஞ்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் போச்சு. அதே மாதிரி செகண்ட் இது வந்து அதாவது டீ இந்த கவுஹாத்தியில வந்து டீன்றதுனால அதுல வந்து ஸ்டார்டிங்கே வந்து ரிக்கில்டன் வந்து அவுட்டு, குல்தீப் யாதவ் வந்து விக்கெட் எடுத்தாரு. பட் they have settled very well before they gone for lunch. பட் ஆனா கடைசில வந்து பிட்ச் வந்து ரொம்ப ஏதோ ஒண்ணுமே இல்லையா பவுலர்ஸ்க்கு. வந்து டிபிக்கல் எம்எஸ்டி விராட் கோலி ஏரால இருந்த பிட்ச். அதாவது முதல் 5 நாள் அட்லீஸ்ட் ஏதாவது இருக்கா பிட்ச்ல, இல்ல ரொம்ப ஃபிளாட்டா? எந்த 6 விக்கெட்டுமே பவுலர்ஸ் வந்து பால் வந்து அன்எக்ஸ்பெக்டடா போய் விக்கெட் விடல. இட் இஸ் பேட்ஸ்மேன் கேர்லெஸ். அதாவது ஓகே, பட் ரன் ரேட் பாத்தீங்கன்னா 3 தான் இருக்கு. அப்படின்னா வந்து இந்தியா நல்லா பவுலிங் போட்டாங்க. ஆமா எல்லாமே வந்து டைட் ஏரியாஸ்ல தான் போட்டிருக்காங்க. பும்ரா வாஸ் லைக் ரியலி குட். அவர் ஆடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி குல்தீப் யாதவ டேக்கிள் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது வந்து பவுமா வந்து பேக் ஃபுட்லயே ஆடிட்டு இருந்தாரு. ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4 மீட்டர் முன்னாடி வந்து தான் வந்து 25% பால் ஆடிட்டு இருந்தாரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஆடினாங்க. தேர் பேட்ஸ்மேன்ஸ் ரெக்லஸ் ஷாட். ஸோ அந்த ப்ரெஷர் கிரியேட் பண்ணதுனால தான் தே வென்ட் ஃபார் லைக் ரெக்லஸ் ஷாட். அதுல வந்து கரெக்டா இவங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பிட்ச்ல வந்து ஒன்றும் இல்லை. சாரி என்னது ஒரே ஒரு டிராப் கேட். ஆமா கேஎல் ராகுல் நினைக்கிறேன் கரெக்டா முதல்ல இருக்காரு. ஆமா அதான் அப்பனா வந்து பிட்ச் வந்து லைக் ரொம்ப அக்ரெசிவா இது ரொம்ப மோசமா இல்ல. ஸோ இந்தியா பவுல்டு வெல், ஓகே இந்தியா பவுல்டு வெல் அண்ட் கிரியேட்டட் ப்ரெஷர் டு டேக் விக்கெட். சவுத் ஆப்பிரிக்கா பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்தா எல்லாருமே டபுள் டிஜிட், எல்லாருமே 35, 40, 49 அந்த ரேஞ்சில் இருக்கு. யாருமே வந்து பெரிய ஸ்கோர் அடிக்கல. பார்க்கலாம் இந்தியா பேட்டிங் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஆனா இப்போதைக்கு வந்து 247 ஃபார் 6ங்கிறது ஸ்லைட்லி அட்வான்டேஜ் டு இந்தியாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ வந்து ஆக்சுவலா ரொம்ப ஈவனா வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனா மேபி நீங்க சொல்ற மாதிரி 52% இந்தியா கொடுக்கலாம். ஐ தாட் லைக் திஸ் டே வில் க்ளோஸ் பை லைக் 50-50 வித் 5 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. பட் ஆனா லாஸ்ட் அதுவுமே ஒரு தேவையில்லாத ஷாட் தான். ஈஸிலி குட் ஹேவ் லைக் லிஃப்டட் தி பேட் அண்ட் தென் ஆமா நான் வந்து ஏன் ஃபுல்லா இந்தியாவுக்கு கொடுக்கலன்னா, சவுத் ஆப்பிரிக்காவோட லோயர் ஆர்டர் நம்ம லாஸ்ட் டைமும் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ வந்து இட்ஸ் நாட் லைக் இந்தியாவோட லோயர் ஆர்டர் மாதிரி கிடையாது அது. அதனால வந்து அவங்களுக்கு இன்னும் யாரு என்சன் வரணும், ஆர்மர், மகாராஜ் அவங்கலாம் வந்து தே கேன் பேட் அண்ட் எஸ்பெஷலி பிட்ச் இன்னும் இதே மாதிரி ஃபிளாட்டா இருந்தா தே கேன் ஸ்கோர் குட் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ். ஸோ என்ன ஸ்கோருக்குள்ள இந்தியா வந்து அவங்கள ஆல் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? I think they will try for like 300. They will try for like 300 or 320. And India has to bat like at least like 1.5 days completely. அப்படி ஆடினாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 100
லீடு வந்து கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் இந்தியா ஆர் த ஃபேவரட்ஸ் ஃப்ரம் தேர். ஓகே, ஸோ இந்தியா வந்து ஒரு ஏன்னா வந்து 300 to 320 ஆல் அவுட் ஆக்க பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா டெஃபினெட்லி வாண்ட் டு கோ பியாண்ட் 350 மினிமம். கண்டிப்பா தே வில் எக்ஸ்பெக்ட் லைக் another 100 ரன்ஸ் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா வந்து பார்ப்போம். ஐ டோன்ட் திங்க் so it is going to be easy பிகாஸ் பும்ரா வந்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வருவாரு. புது ஸோ பால்ல இருக்கு, புது பால் இப்போ எடுத்து ஒரு ஓவரா 2 ஓவர் தான் ஆயிருக்கு. வெறும் வெறும் 2 overs and 3 balls old. ஸோ அதுங்கிறப்ப இந்தியாவுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. ஃப்ரெஷ்ஷா வந்து வந்தவொடனே விக்கெட் எடுத்தாங்கன்னா நல்ல சான்ஸ் இருக்கு. ஓகே, 300 320 எடுத்தா இந்தியாவுக்கு நல்ல சான்ஸ். பிச்சு அதே மாதிரி இருந்துச்சுன்னா இந்தியா கேன் ஸ்கோர் பிக். நம்ம செலக்ஷனை பத்தி ஆக்சுவலா பேச விட்டோம். சாய் சுதர்சன் வந்திருக்காரு. அக்ஷர் பட்டேலுக்கு பதிலா நிதிஷ்குமார் ரெட்டி, நீங்க அது ஒத்துக்கிறீங்களா? இல்ல நீங்க தான் சொன்னீங்களே அது ஆக்சுவலா வந்து அவங்க திங்க் பண்றாங்க, பட் அது கரெக்டா இந்த பிச்சுக்கு கரெக்டா ஆனா இருக்கும் வந்து நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு மைனஸ் சொல்லணும்னா இந்தியால வந்து நிறைய ரன்ஸ் கொடுத்தது நிதிஷ்குமார் ரெட்டி தான். அதாவது லைன் அண்ட் லென்த் இதுன்னு விச் இஸ் எக்ஸ்பெக்டட் சார். அவர் வெளியில டீம்ல இருந்து வெளில இருக்காரு, திடீர்னு நீங்க உள்ள கூப்பிட்டு திடீர்னு ஆட வச்சீங்கன்னா அதே மாதிரி நம்பர் 3ல ஆடின பேட்ஸ்மேன் இப்போ நம்பர் 8க்கு போயிட்டாரு திடீர்னு. வாஷிங்டன் சுந்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா அவரை வந்து அப்பதான் எடுத்திருக்காங்க. ஏன் சாய் சுதர்சன் 6-7 வந்தாருன்னா அதான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பட் ஆனா பாப்போம் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அதுவாக நாளைக்கு எக்ஸைட்டிங்கா போகுதா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஆஷஸ் ஒரு பெரிய டிசப்பாயிண்டடா இருந்தாலும் ஐ திங்க் இல்ல இந்தியா அதான் கம்ப்ளீட்லி டூ கான்ட்ராஸ்டிங் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸஸ். கரெக்டா, அங்க வந்து இங்கிலாந்து வந்து எல்லாத்தையும் விட்டாங்க. ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா இஸ் ஹோல்டிங் ஆன் டு திங்ஸ். அதே மாதிரி இந்தியாவுமே வந்து தே ஆர் நாட் கிவிங். ஐ திங்க் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட். போத் த டீம்ஸ் ஆர் நாட் கிவிங் அன் இன்ச். ஸோ ரொம்ப டைட்டா இது எனக்கு என்னமோ கொஞ்சம் க்ளோஸா போகுது. நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, தட் பீயிங் செட் திஸ் இஸ் வாட் லைக் வி வாண்டட் டு ஷேர். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து கமெண்ட்ல போடுங்க. நாங்கள் அதை கண்டிப்பாக வந்து அட்ரஸ் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து கிரிக்கெட் பிடிக்கணும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர். அப்படி